அந்த கிளைமேக்ஸும் ப்ரீ கிளைமேக்ஸும் அது எப்படி வேணும்னாலும் ஸ்டேஜ் பண்ணணும். ஆனால் அதை ஸ்டேஜ் பண்ணுறது வந்து அந்த அதை அப்படி ஸ்டேஜ் பண்ணதால தான் அந்த படம் மனசில் நிற்கிது. ஒசாரின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஜாஸ்தியாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கேமரா போட்டு இங்கே இருக்காட்டி வேற எங்கேயோ ஏதாவதோட சேர்ந்து இதே மாதிரி காரண காரியங்கள் கணக்கே இருக்குனால ஸ்கூல் படிக்கும்போது பின் பெஞ்சில் நான் முன் பெஞ்சில் அந்த சொல்ல பார்க்குறது கதைக்கிறது. வடிவான ஒரு பூச்செடி இருக்கு, அதுல பூ இருக்கு, அந்த பூச்செடியும் பூவும் எப்படியும் இருக்குன்னாலே தமிழ என்று சொன்னா ஸ்லாங் அதில் இதே தமிழ் ஆனா வேணா இல்லை எப்படி என்ன ஒரு படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் நாம ஃபீல் ஆகும். அவன் சொல்றதுக்கு முன்னாடி அந்த படத்தை நான் சொல்லிட்டேன். முடிவெடுக்கக்கூடிய தைரியங்கள் இருந்தா எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்களோ. அவ்வளவு கேவலமான மனநிலையில இருந்து ஜட்ஜ் பண்ற ஒருத்தன்ற ஜட்ஜ்மெண்ட் உலகத்துக்கு தேவையே இல்லை. ராமா இருக்கிறதுக்கு மனசளவுல பிரச்சனை இருக்கு, ஆனா சீதாவா இருக்கிறதுக்கு மனசளவுல இருக்கிற பிரச்சனையை தாண்டி சோசியல் இருக்கு. ஒரு ஆள் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஏன் நீ ஒரு பெண், நீ வந்து நலிவடைந்தவள் அப்படி ஏன் எப்படி இருக்கணும்? நண்பனை கூட்டிட்டு நான் அமரன் படம் பார்க்க போனேன். அமரன் படத்துக்கே நண்பன் இത്ര கொண்டேன். அந்த ஆசைகளை தவிர்த்துட்டு நீ தான் வேணும் ரெண்டு என்னால இருக்கல. அதான் உங்களுக்கு அப்படி விளங்கி இருக்கு, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா அந்த படம் விளங்கி இருக்கு. வெல்கம் டு நம்ம என்ன பேர் வச்சோம், நம்ம டீ கப் யூடியூப் சேனல். இது என்னத்துக்குன்னா சும்மா வெட்டியா ரோட்ல பீச்சில் இருந்து பேசிட்டு இருக்கிறத இங்க இருந்து கதைப்போம். இன்னைக்கு நம்மளோட முதலாவது பாட்காஸ்ட், முதலாவது எபிசோட். ரெடி தானே எல்லாம்? மற்றது இதான் எங்கட முதலாவது. ஏதாவது பிழை இருந்தா மன்னிச்சு பிழையா சொல்லுங்க, அதை திருத்திக்கிறோம் அடுத்து வரதில்ல. ஓகே, இன்னைக்கு முதலாவது எபிசோட டாபிக் வந்து எல்லாருக்கும் ரிலேட்டிவா இருக்கணும், வெரி ஈஸியஸ்டா இருக்கணும், கதைக்க எல்லாரும் கதைச்சிக்கிட்டே இருக்கணும், அப்படி ஒரு டாபிக். சரியா? இப்போ நம்ம என்னத்தை பத்தி கேட்க போறோம்னா, நம்ம வளரும் போது இப்போ வரைக்கும் பார்த்து ரசிச்ச காதல் படங்கள், கேட்டு ரசிச்ச காதல் பாடல்கள், ஏன் உங்களுக்கு பிடிச்ச படங்கள். நம்ம இப்போ நிறைய பேருக்கு பிடிக்காத படம் நமக்கு பிடிச்சிருக்கும், அல்லது பொதுவா எல்லாருக்குமே ஒரு லவ் படம் பிடிச்சிருக்கும், இருக்கும் தானே? அப்படி இருக்கும். அப்படி உங்களுக்கு காதல் என்றாலே மச்சான் அது அப்படித்தான். காதல் என்றாலே அது அப்படித்தான். இல்ல காதல் என்றா காதல் தான். நீ என்ன நீ மாறி கேட்ட பார்த்த பாடல்கள், படங்கள், லவ் பாடல்கள், ஏன் உங்களுக்கு அது பிடிக்குது? உங்களை வந்து அதுல இருந்து அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன? யாராவது இன்னும் அந்த பாட்டு கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த பாட்டை நீங்க அவங்கள கேட்க சொல்ல போறீங்க. அந்த பாட்டை கேட்கறால அவங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த படத்தை யாரும் பார்க்காம இருக்க போறாங்கன்னா அந்த படத்தை நீங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி அந்த படத்துல என்ன இருக்கு, உங்களுக்கு அந்த படத்துல இருந்து என்ன கிடைக்குது, அதை பத்தி தொடங்குவோம். முதலாவது படத்துல இருந்து தொடங்குவோம். லவ் படம் ஜசில இருந்து தொடங்குவோம். என்ன மூத்தவரன்னு சொல்லலாம் மச்சான். இப்ப என்னண்டா லவ் படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, இப்ப பிடிச்ச ஒரு படத்தை நான் சொல்றது, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு படம், பிடிச்ச அட்ராக்ட் ஆன, இப்போ எப்படி என்ன மச்சான் ஒரு படம் பார்க்கும்போது அந்த கேரக்டரை நாம ஃபீல் ஆகும். அந்த ரீல் ஸ்க்ரோல் பண்றது தலையில வாயில வச்சு மைக்கிங் கைக்கிறதா வந்து நாம ஒரு படத்தை பார்க்கும்போது மச்சான் அந்த கேரக்டரை நம்மளை போர்ட்ரேட் பண்ணி ஃபீல் ஆகும். அப்படி நான் பார்த்த படத்துல சொல்றதுக்கு முன்னாடி அந்த படத்தை நான் சொல்லிட்டேன். வேடா இது எனக்குரிய சான்ஸ், நான் தான் சொல்லுவேன். இல்ல இது வேற படம், நீ யோசிச்சிருக்க மாட்டா. என்ன படம்னா மச்சான், எனக்கு 96 சரியா சொன்னேன் விளங்குதா? 96 மச்சான். ஒன்று ரெண்டு படம் எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும், இது எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற படம் இல்ல மச்சான். ஏன்டா 96 சொல்றேன்டா, எனக்கு 96 ஏன் பிடிக்க மாட்டான் மச்சான். அந்த படத்துல இருக்கு தானே, அவன் ஆரம்ப காலத்துல இருந்து லவ் பண்றா இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்றா இருக்கட்டும், காலேஜ் போகும்போது லவ் பண்றா இருக்கும், அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா இருக்கும், அந்த கேர்ளை லவ்வரை தேடி வர்றதா இருக்கட்டும், அவ்வளவும் கிட்டத்தட்ட என்ற லைஃப்ல நடந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸ்கூல் படிக்கும்போது பின் பெஞ்சில் நான் முன் பெஞ்சில் அந்த புள்ள பார்க்குறது, கதைக்கிறது, திரும்பி பார்க்குறது, அந்த புள்ள வந்திருக்கா, அந்த பிள்ளையோட பர்த்டேக்கு போகிறது, அந்த பிள்ளை கை கொடுக்கறது. இல்லை மச்சான் சொல்கிறேன், அது வந்து என்னன்னு சொல்ல ஒரு அட்ராக்டாக இருக்கும் மச்சான். அது அந்த விஷயம் 96 அட்ராக்ட். மற்றது மச்சான் அந்த லவ் பண்ணுற லவ்வர் போன பிறகும் கூடியே அந்த லவ்வருக்கு வாழ்வான் பாரு,
அவன் அந்த லவ்வருக்காக வாழ்வான். அவன் செய்கிற அவ்வளோ ட்ராவலிங்கும் அவ்வளோ நேச்சர் லவ்விங்கும் அவன் செய்கிற அவ்வளோ ஃபோட்டோகிராஃபும் ஏதோ ஒரு மூலையில் அந்த லவ்வர பேரை சொல்லிகிட்டே இருக்கும். அப்படியான ஒரு படம் விளங்குதா? அப்போ கடைசியாக அந்த லவ்வரை மீட் பண்ணும்போது கூடியே அப்படி விளங்கியிருக்கு, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா அந்த படம் விளங்கியிருக்கு. அப்படி அந்த லவ்வரை மீட் பண்ணும்போது கூடியே அந்த லவ்வர் அவன் நெஞ்சில் கை வைக்கும்போது அந்த இடத்துல மயங்குவான் தெரியுமா? அந்த மயக்கத்திலேயே அவனோட லவ் வெளிப்படும். ஏண்டா மச்சான், அது ஒரு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு கடவுள் வந்து முன்னுக்கு நின்று கை வச்ச மாதிரி ஒரு பவர். அது சொல்லவே இல்லாது. என்னண்டா மச்சான், எனக்கு நடந்ததாக இருக்கட்டும் இல்லாட்டி நடக்க போகிறதா இருக்கட்டும், எப்படி ஏண்டா மச்சான், இப்போ அந்த டைமில் அவன் அந்த லவ்வரை பார்க்குறது ஒரு அம்மாவில் பிரசவத்தில் இருந்து கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்று கொண்டு வச்ச பிறகு அவங்க அம்மா பிரசவ வழியிலேருந்து மயக்கம் ஆகிறதுக்கு முன்னுக்கே அந்த குழந்தை துளைஞ்சி போயிட்டேன்டா. அவன் அந்த அம்மா வளர்ந்து அந்த பிள்ளையும் வளர்ந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு மீட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் அதில் இருக்கும். மற்றது மச்சான் நீ நோட் பண்ண தெரியாது, இது 96 பட டேரக்டர்னு சொல்லியிருக்காப்புல. என்னண்டா அந்த அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்ற சாப்பாடு இருக்கலாம், அவன் சாப்பிட்ற ஸ்டைல் வந்து ஃபாஸ்ட்டாக தான் சாப்பிடுவான். அவன் அந்த சாப்பிட்ற ஸ்டைல் வந்து ஃபாஸ்ட்டாக. ஆனால் 96 அவங்க பெச் பார்ட்டியில் மீட் பண்ணும்போது அவள் சாப்பிட்டு வச்ச அந்த எச்சி கோப்பையில் ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது அவனோட கையில் அந்த நடக்கமும் அந்த ஒரு அமிர்தம் மாதிரி. ஒரு வார்த்தை தான் சொல்லு, அதுக்கு விளக்கத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், இவ்வளோ நாள் சாப்பிட்டது சாப்பாடு, இப்போ சாப்பிட்றது அமிர்தம். லைக் அப்படி ஏண்டா மச்சான், அது எங்கேயுமே கிடைக்காது. அவனுக்கு எங்கே அவ்வளோ வருஷம் தவம் இருந்து அவருக்காக வாழ்ந்து அந்த கேளுக்காக வாழ்ந்து அவ்வளவும் விஷயம் செஞ்சு கடைசியில் அந்த அவள் சாப்பிட்ட சாப்பாடை சாப்பிடும்போது வர அந்த ஃபீல் வந்து உலகத்தில் அது நம்மளோட யூனிவர்ஸுக்குரியது இல்லை, அது வேற யூனிவர்ஸ் அப்பால்பட்ட ஒரு ஃபீல். அதனால் அப்புறம் வந்து அவள் மீட் பண்ணும்போது அவள் எடுத்து கொடுக்குற அந்த லெட்டர், மடச்சி வச்ச லெட்டர், அவளோட உடுப்பு, எழுதின லெட்டர், அவளுக்காக செஞ்ச எல்லாமே ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சுருப்பான். அதை திறந்து செய்யும்போது ஆனால் அந்த இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, அவன் யமுனை ஆற்றிலே அந்த பாட்டு பாட சொல்லுவான். அவள் பாடவே மாட்டான். கடைசி நேரத்தில் பாடும்போது அந்த லைட்டை தேடும்போது அவனுக்கு ஒரு படபடப்பு வரும்ல, அந்த படபடப்பு அது படபடப்பு இல்லை, அது ரைட்டிங்ல பெஸ்ட் தான் மச்சான். ஏன்னா அந்த பாட்டை எங்க நம்ம அந்த தொடக்கத்துல கேட்பான், அவ ஏறி போவா, நம்ம பார்த்துட்டு இருப்போம், சரி கேட்கிறான் குளத்துக்கு கேட்கிறான், ஒண்டா திரியிறாங்க ஒண்டா பாடுறாங்க, அதுதான் பாட போறான்னு பார்த்தா ஏறி போயிட்டு எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது தெண்டல் வந்து தின்னு போது பாடுவான். அதுக்கு பிறகு படம் போய்கிட்டே இருக்கும்போதும் நமக்கு ஒரு ஏக்கம் வரும், ஏன்னா அவன் ஒண்ணுமே கேட்கல, அவளுக்கு படத்துல முழுக்க அவன் ஒண்ணுமே கேட்கல, அவன் அவளுக்காக தான் வாழ்றான். சரி இந்த பாட்டை எங்க படிக்க போறா இவனுக்காக என்று இருக்கும்போது அதுக்கு டிரெக்டர் விளக்கம் சொல்லியிருப்பாரு தானே, பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த பாட்டை எங்க பிளேஸ் பண்ணுறது ரைட்டிங்ல ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா அந்த பாட்டை அது பியூரான ஒரு எமோஷனலான ஒரு இது பார்த்துட்டு நம்ம எதிர்பார்ப்போம், யமுனை ஆற்றிலே பாட்டை அவ எங்க படிக்க போறான்னு. 2 பேர் ரூமுக்கு போயிடுவாங்க, இவன் பெட்டிலாம் திறந்து காட்டுவான், பழைய ஞாபகம் நான் சேர்த்து வச்சிருப்பான், அவன் நித்திர கொண்டுருவா, தாலியை தொட்டு கும்பிடுவான். இப்போ இதையெல்லாம் பார்த்த பிறகு அந்த ரைட்டிங்ல பெஸ்டான ஒரு விஷயம் என்னன்னா, இவளுக்கு வந்து அவன் எப்படி இருக்கானே தெரியாது, ஆனா இவனுக்கு வந்து அவன் எப்படி இருக்கான்னு எல்லாமே தெரியும். அந்த டயலாக்லோட இடத்துல வரணும், நீ நினைச்ச மாதிரி நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன் ஜானும், அந்த சேலையில கலர்லாம் சொல்லுவான். ஆனா அவ வந்து இவன் மூவ் ஆகி போயிருவான். இல்ல அது ரைட்டிங்ல எப்படி சொல்லுவாருன்னா, காருக்கு முன்னால இருந்து 2 பேரும் காய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இவ அவன்கிட்ட கேட்பா, நான் போன பிறகு இல்ல அதுக்கு பிறகு உனக்கு ஒரு லவ்வே வரலையா, அல்லது உங்க வாழ்க்கையில வேற ஒருத்தர் வரவே இல்லையான்னு கேட்பான். அப்ப அவன் சும்மா அப்படி இப்படி மழுப்பிட்டு இருக்க, திரும்ப திரும்ப கேட்க அவன் சொல்லலாம், இப்படி காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணு வந்தா உனக்கு பிடிக்குதுன்னு சொன்னா, அப்ப இவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சரி இவன் அடுத்த லெவலுக்குள்ள போயிருப்ப இவளுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, அவன் என்ன மனநிலையில இருக்கான், என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னு ஒரு ஐடியாவும் இல்லை. அவனோட மைண்ட் செட் இவளுக்கு விளங்குறதுக்காக அதுல டயலாக் போர்ஷன் வைப்பாங்க. அவன் சொல்லுவான், நான் வந்து எனக்கு வேலை இல்ல, சரி வராது சொல்லி பார்த்தேன், சரி வரலாம். அதுக்கப்புறம் அந்த டயலாக் நான் சொல்றேன் மச்சான், அந்த டயலாக் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அவ கேட்பா. கேட்கும்போது சொல்லுவான், நான் உன்னை பத்தி சொன்னேன், உண்மையை சொன்னேன். அவளுக்கு என்னன்னா சொல்றதுக்கு என்ன உண்மை இருக்கு, உண்மை இருக்கு அப்படி யோசிப்பா. 20 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணோம், அது ஒரு உண்மையை நீ சொல்லிருக்க, அவளுக்கே இது ஒரு உண்மை, அவன் இதுக்காக தான் வாழ்றான்னு தெரியுது, இதுல என்ன உண்மை இருக்குன்னு அவ கேட்பா. நமக்கும் அதே மைண்ட் செட் தான், சொல்றதுக்கு என்ன உண்மை இருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னால பண்ணல லவ், இப்ப என்ன இப்ப ஏண்டா மச்சான் அந்த லவ் கடந்து போயிட்டு அவன் மூவ் ஆகி போயிட்டா. அவ போய் அவளுக்கு கொண்ட ஒரு குடும்பம் வந்துட்டு, அவளுக்கு கொண்ட ஒரு லைஃப் வந்துட்டு, அவளுக்கு கொண்ட ஒரு லைஃப் ஸ்டைல் வந்துட்டு. ஆனா இவன் வந்து இன்னும் அவளை தான் அவனை அந்த 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 கேர்ளை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தானோ அதே ஃபீலில் அதே இதில் இருப்பான். இவனுக்கு ஏஜ் தான் கூட்டிகிட்டே ஒழிய அவனோட மனசளவில் இருந்த காதலும் மனசளவில் இருந்த அந்த உண்மையும் அந்த பொண்ணுக்காக இருந்த உண்மையும் ஒருபோதும் போகும். அவ்வளவு நேரம் இவன் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான், அவன் கலகலப்பாக இருப்பான்.
உண்மையை சொன்னேன், உன்னைய பத்தி சொன்னேன்னு சொன்னோடனே இவன் என்ன மைண்ட் செட்ல இருக்கான்றது அவளுக்கு விளங்கியும் நமக்கும் விளங்கியும். என்னண்டா மச்சான் அந்த 96 படத்துல இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சேன்டா, அந்த ஜானுவை ராம் கொண்டு போய் ஏர்போர்ட்ல விடுவாப்லாம். விடும்போது ஜானு கால் பண்ணுவான், ராம் போயிட்டியா அப்படின்னு. அவன் சொல்லுவான் தெரியுமா, எங்க விட்டியோ அங்கதான் நிக்கண்டு. அது வசனம் அந்த விட்டுட்டு போனியன்றது அது வந்து அந்த ஃபுல் மூவியையும் அப்படியே கனெக்ட் இல்ல மச்சான். அது அந்த எங்க விட்டுட்டு போனியன்றது இடத்தை பொறுத்தது இல்ல, இடத்தை பொறுத்தது, அவனோட மைண்ட் செட்டை பொறுத்தது, அவனோட இதை பொறுத்தது. அதான் அந்த ஃபுல் மூவியையும் ஏண்டா ஜானு எங்க அவனை விட்டுட்டு போறான். ஜானு விட்டுட்டு போனது நல்ல லவ்வோடையும் நல்ல பாசத்தோட இருக்கிற இடத்துல, அந்த இடத்துலதான் அவனும் இன்னும் இருக்கான். விளங்குது? அதான் அது ஏர்போர்ட்டை மெயின் பண்ணல, மனசை மெயின் பண்ணது. மற்றது யாருமே சொல்லாதது என்னன்னு சொன்னா, லவ் அப்படின்றது வந்து ஒரு 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 முத்தமோ ஒரு செக்ஸோ அது மட்டும் இல்ல. லவ் அப்படின்றதையும் அந்த படம் காட்டிட்டு, ஏன்னா அவங்க 2 பேரும் உண்டா தனியா இருப்பாங்க. அந்த நேரத்துல என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா அங்கதான் அதான் அந்த யமுனை ஆற்றிலே ஒன்றா இருக்காங்க, தனியா இருக்காங்க. அந்த இடத்துல என்ன சீன் வேணா வைக்கலாம். படம் முழுக்க கேட்ட பாட்டை அந்த இடத்துல வைக்கிறாரு. அதான் சொல்றேன். ஆனா அது என்ன நடந்து அந்த அந்த விஷயங்கள் வேற 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 ஒரு இப்ப இருக்க பொடியங்கட மைண்ட் செட்டோ இப்ப இருக்க ஜெனரேஷனோ வித்தியாசம் மச்சான். வித்தியாசமான ஒரு ஜெனரேஷன். அந்த டைம்ல அவ ஜானு ஜோன் பண்ணா தெரியும், ஜானு வந்து மலையில நனைஞ்சிட்டு தூங்கிடுவா, அவன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தூங்கிடுவா. ஆனா இவ வந்து பார்க்கும்போது ஜானுவை பார்க்கும்போது அந்த இடத்துல என்னமும் செஞ்சிருக்கலாம், அந்த இடத்துல என்னமும் நடந்திருக்கலாம். அது வேற. ஆனா அவன்ற தாலிய ஜானோட தாலிய தொட்டு அவன் கும்பிட்டுட்டு தான் படுப்பாங்க. இல்லை அந்த சீன் மச்சான் எங்க தெரினாலும் அந்த ரைட்டிங் வந்து எங்கேயும் எழுதிடலாது. அது கரண் போன பிறகு விளக்கு தேடி போன பிறகு நம்ம அவ்வளோ நேரம் ஸ்கூல் டைம் அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியில இங்க யமுனை ஆட்டிலே படிப்பா அந்த டைம்ல மறந்துடும். விளக்கு தேடி போவான், விளக்கு தேடி இருட்டுக்குள்ள தேடிட்டு இருப்பான். திடீர்னு படபடப்பா எல்லாத்தையும் தட்டி தேடி அங்க அவனுக்கு விளக்கு கிடைக்கல, ஆனா வெளிச்சம் கிடைச்சிச்சு. உண்மை. அது போயிட்டு விளக்கு கிடைக்கல, வெளிச்சம் கிடைச்சதா அவன் எல்லாத்தையும் பரபரப்பா தட்டி விட்டு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. சரி ஓகே. அடுத்தது இந்த படத்தை யாரும் பார்க்காம இருக்க மாட்டாங்க. அப்படி யாரும் பார்க்காம இருந்தா போய் பாருங்க. 96 ஒரு தரமான படம். அடுத்த 96ல இருக்கிற ஹீரோ ஹீரோயின் மாதிரி ஹீரோ மாதிரி என்னால் இருக்கலும்டா, என்னால் இருக்கல. ஏண்டா எல்லா இடத்துலையும் அவனுக்கு அப்பா இருந்துக்கலாம், அம்மா இருந்திருக்கலாம், தம்பி இருந்திருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம். அவங்கள எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டு தான் அப்படி இருப்பாங்க. சரியா அப்படி எல்லாராலையும் இருக்கலுமாண்டா ஏலாது. இப்ப ஹியூமன் கேரக்டர் வந்து நான் ஒரு மாதிரி இருப்பேன், நீ ஒரு மாதிரி இருப்பா, லவ் ஒரு மாதிரி இருப்பான், எல்லாரும் ஒரு மாதிரி தானே இருக்கும். அதான் ஹியூமன், அதான் நேச்சர். அப்ப அவங்களோட கேரக்டர் அப்படிதான். அவங்களோட வைப் என்னன்னா மச்சான், அந்த படத்துல அவன் ஏன் அப்படி இருக்கான்றது அவனுக்கு சாய்ஸ் இல்லை. அவன் சாய்ஸ் பண்ணி நான் வந்து அடமண்டா விடாப்புடியா நான் இப்படிதான் இருக்க போறேன்னு அவன் இருக்கல. அவன் இயல்பே அதான் உண்மைக்கு. இப்ப நம்ம அப்படி இருக்கணும்னா நம்ம அவாய்ட் பண்ணி அப்படிதான் இருக்கணும். அவன் அவாய்ட் பண்ணிலாம் இருக்கல, அவன் இயல்பு அதுதான், அவனோட லைஃப் ஸ்டைல் அதுதான். அப்ப அப்படி இப்பயும் இருப்பாங்களான்ட்டு எனக்கு தெரியாது. ஏண்டா இருக்கல, ஏண்டா எவ்வளோ மாறிட்டு எவ்வளோ விஷயங்கள்லாம் செய்யணும். சரியா? ஏன்னா நமக்கு அவ்வளோத்துக்கு ஆசைகள் இருக்கு. உண்மை. அவனை மாதிரி ஒரே ஒரு இதுக்குள்ள இருந்து வெளியே வர இருக்கலாம் என்னால இயலாது. ஏண்டா எனக்கு கணக்கு ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகளுக்குள்ள நீயும் வந்தா அந்த ஆசைகள் இன்னும் முழு நிறைவா ஆகுமே என்று யோசிப்பேனே தவிர அந்த ஆசைகளை தவிர்த்துட்டு நீ தான் வேணும் என்று என்னால் இருக்கல. அதான் என்று. அதை விட நான் வந்து இந்த 2025 புரிஞ்சது உண்டு என்னண்டா, ஜசி என்றா ஜசி தான், லவி என்றா லவி தான். அதால இதை பத்தி நானும் கதைக்கணும் இருந்தேன். சரி, நீங்க சொல்லுங்க உங்களோட இதை ஒப்பீனியன். ரொசாரி என்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஜஸ்டியை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஒரு ஆளையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீ இப்போ ஒன்று செய்தியண்டா அதுக்கு உனக்கு காரண காரியங்கள் இருக்கும். அவன் எங்க இருந்து வந்தான், ஏன் இங்க இருக்கான், காரண காரியங்கள் கணக்கே இருக்கு உனக்கு முன்னால. அதுகள் ஒண்ணுமே தெரியாம தற்கொலைத்தனமா நீ ஜாஸ்தி இல்லை அவன் இல்லை நான் லவி ரெண்டாண்டு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அது 2 தான் எனக்கு பட்டது. அடுத்த இந்த
படங்கள் பார்த்து எனக்கான கருத்துக்களை தேடிக்கொள்றேன் நான் எப்ப நாம ஒரு ஆளை ஜட்ஜ் பண்றோமோ அவன் கேரக்டர் நம்ம உடைக்கிறோம், பிரேக் பண்றோம். பிள்ளைங்க சொல்றது ஏன்டா அவன் கேரக்டர் அப்படின்னு நமக்கு தெரியாது. நாம எப்ப ஜட்ஜ் பண்ண வலிக்கிறோமோ அப்போ அவன் கேரக்டர் உடைப்போம், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல உடைக்கும். அதான் சொல்றேன். அப்படி மச்சான் இப்போ ஜட்ஜ்மெண்ட்ல கூட இப்போ என்னத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணுறோம்? இவன் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் எப்படி பிஹேவ் பண்ணுறான், வந்த உடனே ஒருத்தனோட எப்படி கதைக்கிறான், அல்லது அவன் எப்படி முடிவெட்டுறான், எப்படி உடுப்பு போடுறான், அப்படி ஒருத்தனை வச்சு ஜட்ஜ் பண்ணுறோம்டா அவ்வளவு கேவலமான மனநிலையிலேருந்து ஜட்ஜ் பண்ணுற ஒருத்தன்ற ஜட்ஜ்மெண்ட் உலகத்துக்கு தேவையே இல்லை. அவன்ற ஜட்ஜ் அவன் இருந்தும் பிரியோசனம் இல்லை, இல்லாமல் இருந்தும் பிரியோசனம். அவன்ற ஜட்ஜ்மெண்ட் இங்கே தேவையே இல்லை. அவன்ற ஜட்ஜ்மெண்ட்டை கேட்கறதுக்கு 4 பேர் இருந்தான்டா ஜட்மெண்ட் சொல்றவனும் உலகத்துக்கு பாரமாக தான் இருக்கான். அந்த ஜட்மெண்ட்டை கேட்டுட்டு நம்புறான் பத்தியா 4 பேர், அவனும் உலகத்துக்கு பாரமாக தான் இருக்கான். இப்போ லவி சொல்றத வச்சு இப்போ போற டாபிக் வந்து லவ் படம், பிடிச்ச பாட்டு, லவ் சாங் தானே. ஆனா லவி சொல்ற டாபிக் வச்சு நான் ஒரு படம் சொல்றேன், எல்லாம் பாத்தீங்கன்னு தெரியாது, அன்பே சிவம் போய் பாருங்க. இந்த டாபிக் உங்களுக்கு வடிவாகும். சரி, அடுத்த படம் போவோம். அடுத்த படம் எங்களை ஃபெஸ்டிவல் அப்படின்றதால நாங்க வந்து டொப்பிக்கை விட்டு மாறி மாறி போவோம். ஆனா ஓகே, அந்த டொப்பிக்குள்ள மறுபடியும் வந்துடும், அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கேமரா போட்டு இங்கே இருக்காட்டி வேற எங்கேயோ ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இதே மாதிரி காய்ச்சிட்டு நம்ம சினிமாவில் தொடங்கணும். சினிமா வருது, அரசியல் வருது, கம்யூனிசம் வருது, எல்லாம் வருது. வந்து போகட்டும். பொதுவான ஒரு டாபிக்கா ஃபர்ஸ்ட் எபிசோட் சினிமாவில் தொடங்கியிருக்கோம், போகட்டும். அடுத்த படம் பாசத்துக்குரிய ஜி, எங்க எல்லாருக்குமே அன்பா பாசமா இருக்கக்கூடிய ஜில இருந்து ஜி சொல்லுவாப்புல. ஜி, உங்களுக்கு பிடிச்ச படம், ஏன் உங்களுக்கு பிடிக்கும், என்ன படத்துல இருந்து நீங்க என்னென்னலாம் ரசிச்சீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச படம் வந்து சீதாராமன். ஏன்டா எல்லாருக்கும் ஹாப்பி எண்டிங் தான் பிடிக்கும். ஆனால் அந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக எமோஷ்னலாக ஒரு எண்டிங் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த அந்த படத்தோட ஹீரோ ஒரு இடத்துல மாட்டி அவன் உயிரோட வருவானா இல்லையாண்டே தெரியாது, நமக்கும் தெரியாது, ஹீரோவுக்கும் தெரியாது. தெரியாமல் அவனுக்காண்டி இவ்வளோ வருஷம், எத்தனை வருஷம், நிறைய வருஷத்துக்கிட்ட 10-15 வருஷத்துக்கு மேலே அவனுக்காண்டி வெயிட் பண்ணி வந்துருப்பா. அந்த மாதிரி ஒரு காதல் கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. அதான் எனக்கு நமக்கு 96 ராம் மாதிரி அங்கே சீதா எப்பயுமே ஆம்பளை தான் வெயிட் பண்ணுவான்னு காட்டி 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 ஒரு பிள்ளைக்காக பொடியும் தான் வெயிட் பண்ணுவான்றது காட்டி 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 பழகிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு பிள்ளையும் ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணுவா அப்படிங்கிறத. அது என்ன விஷயம்டா மச்சான், அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவ வந்து ஒரு ராணி, ஒரு ராணி சரியா, ஒரு கோட்டைக்கோ ஒரு ஏரியாவுக்கோ ஒரு பெரிய இதுக்கோ சொத்து பத்துள்ள ஒரு ராணி. ஆனா அவன் ஒரு ஆர்மி, இந்தியன் ஆர்மி. அவனுக்கு அப்பா அம்மா இல்லை, யாருமே இல்லை, அவன் ஒரு தனியா இருந்தாலும் அவனுக்காக எனக்கு கோட்டை வேணாம், சொத்து வேணாம், எது வேணாம், நான் அவனுக்காக என்ற காதல் மட்டும் போதும் வந்து நிக்கிறா பாரு. இதுவே ஒரு சராசரியான ஹியூமன் பீயிங்கா இருந்தா இப்படி யோசிக்க, எப்படி யோசிப்பா? அவன் ஒரு ஆர்மி, அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, இன்னைக்கு போனா நாளைக்கு வரமாட்டான். சராசரியா எல்லாரும் யோசிக்க போறது இப்படிதான். ஆனா அப்படி யோசிக்கிறதாலதான் அந்த கேரக்டர் அப்படி இருக்கு கடைசி வரைக்கும். ஜி சொல்லு ஜி. சொல்லுங்க. அதே மாதிரி டியூட் படமும் பார்த்தோம். டியூட் படத்துல அந்த ஹீரோயின் வந்து ஒரு 6 மாசம் காணும். 6 மாசத்துலயே அவனை மறந்து இன்னொரு பாரி என்ன டக்குன்னு 6 மாசம் அந்த 6 மாசத்துல ஒரு பிரேக்கப் ஆயிட்டுனா நம்ம பிழைன்னு சொல்லல, அது சீதாட இயல்பு, இது இவட குரல் எல்லாம் கதைக்கும் அப்படின்றதுக்காக ஒரு போய் மட்டும்தான் இப்படி இருப்பான் அப்படின்ற அவசியம் இல்லை. அதான் சொல்றேன், கேர்ளும் இருக்கலாம். அதான் சீதாராமன், அதான் சொல்ல வரேன். சீதா தான், குரல் சீதா ஏன் அப்படி இருக்கான்னு நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது, குரல் இருக்கான்னு ஜட்ஜ் பண்ண கூடாது. ஆனா ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். நம்ம படத்தை தானே, நம்ம ரியல் லைஃப் கேரக்டர் கம்பேர் பண்ணல, படத்தை கம்பேர் பண்ணலாம். சொல்லுஜி. அந்த சின்ன பிள்ளைய காப்பாத்தணுங்காண்டி அந்த உயிரை தியாகம் பண்ணி லவ் முக்கியம் இல்லை, அந்த அந்த திரும்பி போய் அந்த அவளை பார்க்குற முடியாது, ஒரு சின்ன பிள்ளையோட உயிர் தான் முக்கியம்ட்டு அவன் அந்த இடத்துல தியாகம் பண்ணுறான். அந்த இது விஷயமும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதாவது அவன் முக்கியம் இல்லைன்னு இல்ல, அதை விட அவளை எப்படி பாக்குறானோ அதே மாதிரிதான் எல்லாரையும் பாக்குறான். எனக்கு அதான் மச்சான், அந்த படத்துல எனக்கு அந்த என்ன சொல்ற கூஸ் பம்ப்னு சொல்லுவாங்கல்ல, கூஸ் பம்ப் மூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து அந்த 2 பேரும் அந்த பாகிஸ்தான் பார்டர்ல வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து 2 பேரையும் பிடிச்சி வச்சிருக்கும். அப்போ கேட்பாங்க ஒரு ஆள் தான் போகலாம், யாரு போகலாம் அப்படின்ட்டு. அப்போ கேட்க அந்த பாகிஸ்தான் ஆர்மியோட ஹெட் வந்து ராம் மேல வந்து கொஞ்சம் ஒரு பாசம் மாதிரி.
அப்போ ராமத்தை அவன் மற்றவன் கேட்பான், அவன் பேர்லாம் தெரியாது, மற்றவன் வந்து கேட்பான் நீங்கள் ராமத்தானை அனுப்ப போகிறீங்க, ராமத்தானை அனுப்ப போகிறீங்கன்னு சண்டை பிடிப்பான் அவனோட. அப்போ சரியான்னு சொல்லிவிட்டு ராம் சொல்லுவான், சார் நான் வரல, நீங்கள் போங்க அப்படின்னு, நீங்கள் போங்க, உங்களுக்கு குடும்பம் இருக்குது தானே, இது சரியா, நீங்கள் போங்க. அப்போ அவன் சொல்லுவான், அந்த வந்து சொல்கிறதுக்கு முன்னுக்கு, ராம் சொல்கிறதுக்கு முன்னுக்கு அவன் சொல்லுவான், அனாதை நாயே உனக்கு யாரா இருக்கா அப்படின்னு கேட்பான்ல. சொல்லும்போது அவன் சொல்லுவான்ல, என்னை அனாதைன்னு சொல்லாதீங்க, என்னோட சாகுற வரைக்கும் நான் சாகுற வரைக்கும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் இருக்கண்டு. அந்த மூமெண்ட் வந்து மச்சான் கூஸ்பம். ஏண்டா யாருமே இல்லை, அவனை சுற்றி யாருமே இல்லை, அவங்க அப்பா இல்லை, அம்மா இல்லை, உறவு இல்லை, யாருமே இல்லை. அவன் வந்து அவ்வளோ லவ்வையும் அவனுக்கு அப்பாவா அம்மாவா உறவா இருந்து அவ்வளோ லவ்வையும் கொடுத்த ஒரு கேர்ள். அந்த கேர்ள் வந்து எப்பயுமே ஒரு பியூர் ஒரு டைமண்ட் மாதிரி. சொல்லுங்க, இப்ப யாராவது அந்த படம் இது வரைக்கும் பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன் அந்த படத்தை பார்க்கணும்? அந்த படத்துல உண்மையான ஒரு பெண்ணுக்கும் உண்மையான லவ் இருக்குன்ற கரெக்டா காட்டியிருப்பாங்க. எனக்கு அந்த அதுல இருந்து எனக்கு புரிஞ்சது என்னடா, இப்ப கேர்ள்ஸுக்கும் அவளத்துக்கு இப்ப கேர்ள்ஸ் விட்டு சரியா ஒரு ஆளுக்கு அவளத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய தைரியங்கள் இருந்தா எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்களோ என்ற ஒரு இது இருக்கு எனக்கு சரியா. இப்ப அவளுக்கு விட்டுட்டு வாரேன் இதுக்கு ஒரு தைரியம் இருக்கு சரியா. அந்த தைரியத்தை இப்போ சொசைட்டி வந்து கேர்ள்ஸுக்கு கொடுக்குறது இல்லையோ என்றும் எனக்கு ஒரு இது ஒன்று இருக்கு. ஏன்னா இப்போ என்னன்னா ராமா இருக்கிறதுல சொசைட்டிக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா சீதாவா இருக்கிறதுல சொசைட்டிக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அது பாயிண்ட். இப்போ இப்போ கேர்ள்ஸ் என்றாலே ஒரு ஆள் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். நீ ஒரு பெண், நீ கொஞ்சம் நலிவடைந்தவள் அப்படின்னு ஏன் அப்படி இருக்கணும்? அவங்க சரி அவங்க உடல் ரீதியா ஆண்களை விட வலிமை குறைஞ்சவங்க மனசு ரீதியா, ஆனா ஆண்களோட வலிமை கூட சரியா கூட தான் இருந்தாலும் அவங்களே ஏன் நாம அவளத்துக்கு ஒரு தைரியமான முடிவெடுக்க நாம அனுமதிக்கிறது இல்லை என்றும் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதில் எல்லா கேர்ள்ஸுக்கும் அப்படி தைரியம் இருந்தா அவங்களும் முடிவெடுத்துட்டு இருப்பாங்க தானே, இருக்கக்கூடிய ஆக்களாக இருப்பாங்க தானே இல்லையா? இருப்பாங்க, அது அலோவ் பண்ணணுமே. இப்போ டாபிக் எங்கேருந்து வந்தேன்னா சீதாவா இருக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லாரும் சீதா சொன்ன மாதிரி எல்லாரும் சீதாவா இருந்துட முடியாது. அப்ப எல்லாரும் சீதாவா இப்ப ராமா இருக்கிறதுக்கு மனசளவுல பிரச்சனை இருக்கு, ஆனா சீதாவா இருக்கிறதுக்கு மனசளவுல இருக்கிற பிரச்சனையை தாண்டி சோசியல் ப்ரெஷர் இருக்கு. பிகாஸ் உமன். சரி, சீதாராமம். அடுத்தது நண்பன் சுகீர்தன்ல இருந்து வருவோம். நண்பன் சுகீர்தன், உங்களுக்கு பிடிச்ச படம், ஏன் பிடிக்கும், மற்றவங்களுக்கு ஏன் ரெக்கமெண்ட் பண்ணீங்க, அதில் நீங்கள் அட்மையர் பண்ண விஷயம் என்ன? உண்மையாக சொல்லணும்டா மச்சான், எனக்கு இந்த சத்தமாக கதை வச்சேன். உண்மையாக சொல்லணும்டா நம்மளை இப்போ கதை நம்மளை படம் ஒன்றை பார்க்குறேன்டா மச்சான், பார்க்குறதோட சரி. இப்போ உங்களை மாதிரி இப்படி மைண்டுக்கு எடுத்து ஒரு படம் பார்க்குறேன்னா பார்த்து முடியும் என்ன இந்த படத்தில் இதை என்னன்னு கேட்டால் அது தெரியாது, சத்தியமாக தெரியாது. அப்படிப்பட்ட என்ன போய் ஒரு படத்துல இதை சொல்லுன்னா நான் எப்படி சொல்லுவேன்? எல்லாரும் மாதிரி அவங்களுக்கு கேரக்டர் இருக்கு. சொல்லு மச்சான், படம் ஏதாவது இருக்கா? நண்பனை கூட்டிட்டு நான் அமரன் படம் பார்க்க போனேன். அமரன் படத்துக்கே நண்பன் நித்திர கொண்டான். சரி, நண்பனுக்கு லவ் படம் பிடிக்காதுன்னு சொல்லி அமரன் தீபாவளிக்கு வந்தது, பொங்கலுக்கு விடாமுயற்சி கூட்டிட்டு போனா, அதுக்கும் நித்திர கொண்டான். சரி நீ என்ன படம் தான்டா பாப்பாண்டா, அதான் அவனே சொல்லிட்டான். லவ் படம் இல்லை மச்சான், இப்போ நோவலாவே எந்த படம் வேணாலும் அப்படித்தான். படம் நல்லா இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன், படம் முடிய மட்டும் பார்ப்பேன். ஆனால் பார்த்து முடிய படத்தில் இது என்னன்னு கேட்டால் எனக்கு உண்மையாகவே தெரியாது. அந்த டைமில் நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் படம், அவ்வளோதான். படத்தை படமா மட்டும் பார்க்குற ஒரு கேரக்டர். சரியா, என்னன்னா 96 டிரெக்டர் பிரேம்குமார் சொல்லியிருப்பார், உங்கள்கிட்ட வந்து எவனாவது படத்தை படமா மட்டும் பாருங்களாண்டா அவனை விட்டு விலை ஓடிடுங்கன்னு சொல்லுவார். அவனை விட்டு விலை ஓடலாது. ஏன்னா படம் தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம், எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்மளோட ஸ்லாங் எப்படி இருக்குது. நம்ம இங்கே இருக்கோம்,
இப்போ உண்மையை கேட்டோம்னா நம்ம ஊரில் பேசாலையில் ஸ்லாங் வந்து நம்ம கதைக்கிற ஸ்லாங் இல்லை, வித்தியாசம். நம்ம பொடியங்க கதைக்கிற ஸ்லாங் ஆக்சுவலாக பார்த்தோம்னா சென்னை ஸ்லாங் தான் நம்ம கதைச்சிட்டு இருக்கோம். ஏன்டா அவன் நம்ம பார்க்குற அவ்வளோ படமும் சென்னையில இருந்து வருது, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சென்னை ஸ்லாங் தான் கதைக்கிறோம். நான் கதைக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாப்ல நம்ம ஸ்ரீலங்கா ஸ்லாங்கே இல்ல. நம்ம மன்னன் மாவட்டத்துல இருக்கிற நிறைய இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கதைக்கிறது வித்தியாசமா இருக்கும். ஆனா அது நமக்கே வேற இடத்துல இருந்து வர தமிழாக்களை கதைக்கிறது வித்தியாசமா இருக்கும். சரியா? ஆனா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எங்க நமக்கே தெரியாம அந்த ஸ்லாங்ல நம்ம கதைக்கிறோம். ஆனா நமக்கு கான்சியஸா அது தெரியாது நம்ம இப்படிதான் இருக்கணும். ஆனா நமக்கே தெரியாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தானே. ஆனா ஒன்று கொஞ்சம் இப்போ ஜஃப்னாக்கள் கதை கேட்க அவங்க நார்மல் அவங்களோட தமிழில் தான் கதைக்கிறாங்க, அவங்களோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் கதைக்கிறாங்க. இந்தியாக்கள் கதை கேட்க அவங்களோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் கதைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு யூடியூப் சேனலோ அல்லது ஒரு வீடியோ செய்யக்க ஏன் நம்ம அந்த ஒன்று சென்னை தமிழ் கதைக்கிறோம் அல்லது ஜஃப்னா தமிழ் கதைக்கிறோம், எங்களோட தமிழ்ல கதைக்க ட்ரை பண்றோம். இல்லை நம்மளுக்கு என்ன தமிழ், நம்மள கதைக்கிறது தமிழ் தானே. என்னதான் ஸ்லாங் மாறுறது மச்சான், என்னதான் பல ஸ்லாங் இருந்தாலும், என்னதான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு இதுவும் மாறினாலும் தமிழன் என்று சொல்லும் போது எல்லாரும் ஒண்ணுதான். விளங்குதா? தமிழன் என்று சொன்னா ஸ்லாங் அதுல இதே இல்லை. தமிழன் தானா மீனா இல்லைன்னா தமிழ், வணக்கம் டாபிக் வந்து சினிமா லவ்ல தொடங்கி அப்படி இப்படி பேசி இப்ப ஜி சொன்ன மாதிரி சீதாராமம் படம் நான் பார்க்கும்போது வந்து சீதாராமம் படம் எனக்கு அவ்வளவா ஃபீல் ஆகலை. ஏன்னா சீதாராமம் மாதிரி சீதாராமமே தான். அதே மாதிரி ஒரு படம் நான் ஏற்கனவே முன்னுக்கு பார்த்துட்டேன். இப்போ சொல்லணும்டா சீதாராமம் வந்து அந்த படத்துல ஒரு இந்தியனைஸ்ட் வெர்ஷன் சொல்லலாம். ஒரு இத்தாலியன் படம் மச்சான், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லி. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படத்துல கதை என்னன்னா, அந்த படம் ஜாலியாக தொடங்கும். 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, காரில் ஒரு கொண்டாட வீட்டுக்குள்ள விடுவாங்க, ரகலை பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ காமெடியாக தான் தொடங்கும். அடிக்கடி நான் ரீல்ஸில் பார்க்கும்போது ஒரே வரும், அந்த ரீல் வரும், அப்போ ஏற்றி பார்த்துடணும்னு ஏற்றி பார்த்தாச்சு. அப்படி தொடங்குற படம். அப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அவன் வந்து ஒரு ஜூதன். இட்டாலியில் ஜூதர்களை எப்படி நடத்துவாங்கன்னு நமக்கு தெரியும் தானே. அவன் ஒரு ஜூதன். செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு. போகும்போது அந்த இத்தாலி நாட்டுடைய பிரின்சஸாக அவன் பார்க்குறான். பிரின்சஸை பார்த்த உடனே 2 பேருக்கும் ஒரு அட்ராக்ஷன் வந்தது. இப்போ அவளை பார்க்கறதுக்காகவே அவன் கோட்டைக்கு போகிறான். இப்போ 2 பேருக்கும் ஒரு அட்ராக்ஷன் வந்துட்டு, இப்போ சாதாரணமாக ஒரு இத்தாலியன் பிரின்சஸ் வந்து அந்த இத்தாலிய குடிமகனை கூட லவ் பண்ண இல்லாது, அப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஆனால் அந்த இத்தாலியால் ஒடுக்கப்படுற ஒரு ஜூதனை லவ் பண்ணுறான். இப்போ அவள் வரணும்டா அங்கேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும். கிட்டத்தட்ட சீதா மாதிரி. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் தெரியவே இல்லை, அந்த படம் மட்டும்தான் தெரிஞ்சுது. ஏன்டா அது முன்னுக்கு பார்த்துட்டேன். மேபி அது முன்னுக்கு பார்க்காட்டி இந்த படம் அப்படி இருந்திருக்கும். அவளத்தையும் விட்டுட்டு இவனுக்காக வருவா. அவள் வந்து இவனோட வந்து 2 பேரும் லவ் பண்ணிடுவாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற அந்த கடைசி பீரியடில் வந்து எல்லா ஜூதர்களையும் சிறைப்பிடிக்க சொல்லிடுவாங்க. அப்போ எல்லா ஜூதர்களையும் சிறைப்பிடிக்க சொன்னால் இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு பிள்ளை பிறந்த பிள்ளை இட்டாலியனா ஜூதனான்னு கேட்டால் ஜூதன் தான். என் அப்பா ஜூதன் தானே. இப்போ மகனும் ஜெயிலுக்கு போகணும், புருஷனும் ஜெயிலுக்கு போகணும், நானும் வாரம் ஜெயிலுக்குன்னு அவளும் போயிடுவான். இப்போ அவள் வந்து அந்த கோட்டையில் இருக்கும்போது, படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, கோட்டையில் இருக்கும்போது அவன் வந்து நான் இதுக்குள்ளே தான் இருக்கேன், உன்னோட தான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு அவன் எங்கே நின்றாலும் குட் மார்னிங் பிரின்சஸ் அப்படின்னு கத்துவான். எங்கே நின்றாலும் திடீர்னு டீ கொடுக்குற மாதிரி வந்து வேஷமெல்லாம் போட்டு வந்து டீ எண்ணிட்டு குட் மார்னிங் பிரின்சஸ்ன்னு கத்துவான். ஜெயிலுக்குள்ளே போன பிறகு கேர்ள்ஸை வந்து வேறு செக்மெண்ட்டில் போட்டுருவாங்க. அவளோட மகன் போயிடுவான், இவன் தனி செக்மெண்ட். அப்போ அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு எல்லாம் இவனை விட்டுட்டு இருக்கிறது. இவன் என்ன செய்வான்னா, அந்த ஜெயிலில் வந்து மைக் கண்ட்ரோல் ரூம் இருக்கும்ல, அதுக்குள்ளே போயிட்டு இவங்களுக்குலாம் தெரியாமல் மைக் ஒரு ஆன் பண்ணிட்டு குட் மார்னிங் பிரின்சஸ்ன்னு கத்திட்டு ஓடிடுவான். இப்போ அவளை விடத்துக்குள்ளேயும் அந்த மூமெண்ட்லாம் நல்லா இருக்கும். கடைசியாக இப்போ முழு படத்துலையும் அவன் ஹேண்டில் பண்ணுற டிப்ரெஷன் வந்து இப்போ எப்படின்னா, அந்த நாட்டுக்குள்ளே ஒரு ஜூதன், இவனை கணக்கெடுக்கவே மாட்டாங்க, நாய் மாதிரி நடத்துகிறாங்கன்னு எப்பவுமே. ஆனால் எந்த டிப்ரெஷனுமே அவனோட கேரக்டரில் தெரியாது. படம் முழுக்க ஜாலியாக இருப்பான். கடைசி சாக போகும்போது, படத்தில் கடைசியாக செத்துருவான். சாக போகும்போது என்ன செய்வான்னா, இவனும் மகனும் கேர்ள்ஸ் எல்லாம் வெளியே விட்டுருவாங்க. அப்போ இவனும் மகனும் உள்ளே இருந்தால் சரி வராது, நம்மளும் தப்பிச்சு வெளியே போனால் வேற எங்கேயாவது ஓடிடலாம்னு சொல்லி 2 பேரும் தப்பிக்க போவாங்க. அப்புறம் மதிலில் ஏறும்போது இந்த லைட் அடிக்கும் தான் ஜெயிலில், சரியாக அந்த லைட்டில் பிடிபட்டுருவான். பிடிபட்டோன்னே இவன் என்ன செய்வான், மகனை கொண்டு போய் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், பாக்ஸுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு இவன் பிடிபட்டுருவான். இவனை இதுக்குள்ளே வச்சு சுடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஓரமாக கொண்டு போய் சுடுறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த மகன் பெட்டிக்குள்ளேருந்து பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு தெரியும் மகன் பார்த்துருக்கான், இவன் எங்கே போகிறான், அவன் கூட்டிகிட்டு போய் சுட போகிறாங்க. அப்போ அவன் பார்த்து அந்த டிப்ரெஷனையும் காட்டிக்கலாம். மகனை இப்படி திரும்பி பார்த்துட்டு போலீஸ்காரங்க இப்படி 2 கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க. போலீஸ்காரங்களோட கெத்தா நடந்து போகிற மாதிரி போலீஸ்காரங்களோட இப்படி சல்ட் அடிச்சுட்டு போவான். அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு தான் படம் பார்க்கணும்னு தோணும்.
சாக போனான், சாகுறதுக்கு கூட்டிட்டு போறாங்க, வானுக்கு அப்படியே அடிச்சுட்டு போவான். அதுக்கு பிறகு அவன் வந்து மகனை கூட்டிட்டு போய் இவன் சாகுறதோட அடுத்த நாள் வேர்ல்டு வார் முடிஞ்சிடும். இப்போ இந்த படம் நிறைய விஷயம் சொல்லும். அந்த கிளைமேக்ஸ் சொல்ற விஷயம் என்னன்னா அவசரப்படக்கூடாது. அவன் அந்த ஒரு நாள் தப்பிக்காம இருந்திருந்தா வேர்ல்டு வார் முடிஞ்சிட்டு யூதர்களை ஃப்ரீடம் பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனால் இவன் தப்பிக்கணும்னு நினைக்கிறது என்னத்துக்காக? லவ்வுக்காக. நினைச்சிருந்தா ஒரு நாள் 2 வருஷம் ஜெயிலில் இருக்கிறவன் ஒரு நாள் இருக்கலாதா? லவ்வுக்காக அவள் வெளியே போயிட்டா நானும் பொண்ணுன்னு தப்பிக்கணும்னு நினைக்கிறான், குடி வர்றான், செத்துடுறான், அதோட படம் முடிஞ்சுது. இப்போ சீதாராமன் சொன்னதால இந்த படம் நான் ஜோசிட்டுலாம் வர அது சொன்னதால ஞாபகம் வந்தது. கிட்டத்தட்ட அதில் அந்த படத்தில் இந்தியனைஸ்ட் வெர்ஷன் சீதாராமன். சரியா நன்மை? வணக்கம். நான் என்ன படம்டா முதல் நீ முடியும் நீ. ஏன் இந்த படம் அப்படின்டா, அவன் 2 பேருக்கும் இடையில் சண்டை வரும்போது அவன் சொல்லுவான் நீ இல்லாமல் நான் இருந்துருவேன், எனக்கு என்னால் என்னை பார்த்துக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் அவனுக்கு எல்லாமே கிடைச்சிடும். லைஃப்பில் ரிச்சாக இருப்பான், ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருப்பான், எல்லாமே கிடைச்சிடும், ஆயிடுவான். அவனோட ட்ரீம் ஃபினான்ஷியலி எல்லாம் ஸ்டேபிளாக இருக்கும். ஆனாலும் அவ இல்லை, அவ்வளோதான். அவ இல்லை, அவ்வளோதான். அதில் ஒரு முற்றுப்புள்ளி, அதில் கமா போட்டு மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டெண்டன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை, ஒரு முற்றுப்புள்ளி, அவ்வளோதான். அவ இல்லை, அவ்வளோதான். அவனோட ஃப்ரெண்ட் சைனீஸ்ன்னு ஒரு கேரக்டர், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நானும். சொல்லல எனக்கு நண்பனை பார்க்கும்போது அந்த கேரக்டர்லாம் போட்டுட்டேன், அந்த கேரக்டர் மாதிரி தான் என் நண்பன். என்னன்னா அவன் சைனீஸ் அவள்கிட்ட சொல்லுவான், ஒரு சீனில் சொல்லுவான் என்னென்னா, அவன் நிறைய பொண்ணுங்களை மீட் பண்ணியிருக்கான், நிறைய பொண்ணுங்க கூட பழகியிருக்கான், பேசியிருக்கான். ஆனால் உன்னிட்ட கிடைச்ச கம்ஃபர்ட் ஜோன் வந்து யாருக்கிட்டையும் கிடைக்கல, அவ்வளோதான். அதுல ஒரு முற்றுப்புள்ளி. அதுக்கப்புறம் அது ஒரு படம் அப்படின்றதால அவன் பாஸ்ட்டுக்கு மறுபடி போய் அதுலேருந்து அவளை லவ் பண்ணி மறுபடி அவன் மன்னிப்பு கேட்டு ஓகே எல்லாம் கிடைச்சிட்டு. ஆனால் அந்த முடிவில் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட எதுவுமே இருக்காது, இவன் மட்டும் இருப்பான். அதுதான் முக்கியமான விஷயம். ஆனா அவன் சந்தோஷமா இருப்பான். பெரிய வீட்டுல இருப்பான், ரூம் எல்லாம் நல்ல ரிச்சா இருக்கும், கட்டில படுத்துட்டு இருப்பான், சைட்ல ஐபோன் அது இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆன்சர் பண்ணி கதைப்பான். அவனை ரிச்சா காட்டுவாங்க, மியூசிக் டைரக்டரா இருப்பான். திரும்ப அப்படியே பாஸ்ட் மாதிரி கடைசியா வரும்போது அந்த ரிச்சான லைஃப் இருக்காது. ஈவன் அவன் படம் முழுக்க வச்சிருக்க கிட்டாரை கூட அதில் காட்ட மாட்டாங்க, ஏன்னா அவன் மியூசிக்கே விட்டுட்டான். ஆனா அவன் இருப்பான். இப்ப 2 விதமாக காட்டுறான். இவனுக்கு எல்லாமே கிடைச்சிது, இவன் மட்டும் கிடைக்கிறா. ஆனா இவன்ற பீஸ்ஃபுல் அந்த எல்லாமே கிடைச்சதுல இல்லை, இவன் மட்டும் கிடைச்சதுல இருக்கிற மாதிரி அந்த படம் எனக்கு அப்படி தெரிஞ்சுது. எல்லாருக்கும் மேபி அப்படித்தான் தெரிஞ்சிருக்கும். படம் முடியும் போது ஏன்டா படம் தொடங்கும் போது அப்படி காட்டுவாங்க, இப்போ இவன்ட்டு ஒன்றுமே இல்லை, மியூசிக் கூட விட்டான். எனக்கு பிடிச்ச லவ் படம் 1 2 சொல்லலாது நிறைய இருக்குது. அதில் ஒரு படம் வந்து இந்த கிறிஸ்மஸ் சீசன் வந்தாலே, கரோல் சீசன் வந்தாலே ஞாபகத்துக்கு வர ஒரு படம் இயற்கை. எப்போல்லாம் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாஸ்கை பார்க்குறோமோ அப்போல்லாம் அந்த படம் ஞாபகம் வரும். அது வராமல் போகவே இல்லை. இயற்கை படம் நான் பார்த்த ஒரு 2 வருஷம் அப்படி தான் இருக்கும். இயற்கை படம் எப்படி பார்த்தேன்னுடா, முதலாவது டஸ்டோவஸ்கியில் ஒயிட் நைட்ஸ் வாசித்தேன். டஸ்டோவஸ்கியை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து மிஷ்கினை பிடிக்கின்றதால மிஷ்கின்ற ஸ்பீச்செலாம் பார்த்தா இளையராஜாவுக்கு அடுத்தபடியாக மிஷ்கின் மென்ஷன் பண்ணுறவரால் டஸ்டோவஸ்கி தான். இப்போ டஸ்டோவஸ்கியிலேருந்து எங்கே ரஷ்யன் லிட்ரேச்சர் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா ஈஸியான எல்லாரும் பிரபலமாக படித்தது வந்து ஒயிட் நைட்ஸ் தான். முதல்ல ஒயிட் நைட்ஸ் வாசித்த பிறகு ஒயிட் நைட்ஸ் வந்து இப்போ இயற்கை படத்தில் டைரக்டர் ஜனநாதன் வந்து ஒரு ரஷ்யன் லிட்ரேச்சருக்கு பெரிய ஃபேன். இப்போ அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இயற்கை எடுத்திருக்காருன்ற நேரம் ஒயிட் நைட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து அந்த ஃபீலிங்கை நம்மளால் விளங்க இயலும், ஆனால் அந்த நிலப்பரப்பும் நமக்கு விளங்கி கொள்வது கஷ்டம். ஏன்னா அந்த ரஷ்யாவோட பீட்டர்ஸ்பர்க் நகரம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த நகரத்தில் நடக்கிற கதையை சொல்லுவாங்க. அந்த 3 ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான், 2 போய் ஒரு புள்ள, ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. அதை வந்து அந்த ஃபீலிங்லாம் விளங்கும், அந்த நிலப்பரப்பு நமக்கு விளங்காது. இந்த பீட்டர்ஸ்பர்க் எப்படி இருக்குன்றதை நம்மளால் யோசிக்கலாது. அந்த படத்துக்கு ஏன் ஒயிட் நைட்ஸ், அந்த புக்குக்கு ஒயிட் நைட்ஸ்ன்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அந்த சீசனில் அவங்க லவ் பண்ணக்கூடிய சீசனில் பனி பெஞ்சு அந்த இரவு முழுக்க பனியால் வெள்ளையாக இருக்குமா, அதனால தான் அதுக்கு ஒயிட் நைட்ஸ்ன்னு பேர் வச்சாங்க. மொத்தமாக ஒரு 4 ராவு தான், அந்த பகலில் நடக்கிற எந்த கதையும் காட்ட மாட்டாங்க, 4 ராவு. அது எல்லாமே விளங்கும், ஃபீலிங்ஸ் விளங்கும். ஆனால் கொஞ்சம் நம்மளால் அதை ரிலேட் பண்ணிக்கல. அது என்ன, அந்த இடம் நமக்கு தெரியாது, எங்கே நடக்குது எப்படி நடக்குதுன்றது தெரியாது, என்ன நடக்குதுன்றது தெரியும். அப்போ இப்போ அதே படத்தை ஒரு தமிழ் டிரெக்டர் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்தியனைஸ் பண்ணி எடுத்திருக்காருன்னா, அது வாசித்த பிறகு அவர் அதுலேருந்து எடுத்திருக்காருன்னா இயற்கை படம் பார்த்து. இப்போ இயற்கை படம் பார்த்தா 3 பேரையும் நம்ம குறை சொல்ல இல்லாது. 3 பேருமே நல்லவங்க தான்.
3 பேருமே நல்லவங்க தான். அவன் வந்து ஸ்டார்டிங்கில் இவளுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு போயிட்டான். நான் திரும்ப அவன் எங்கே போகிறான்னு தெரியாது, எப்போ வருவான்னு தெரியாது, கடலில் போகிறாங்க வருவானாண்டே தெரியாது, ஹோப் கொடுத்துட்டு போயிடுறா. அவனுக்காக இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த வெயிட்டிங் பீரியடில் இன்னொருத்தன் வரான் சரியா. இப்போ இவளுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற மாதிரி அவனில் லவ் இருக்கலாம், ஆனால் இவனில் அட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. லவ் அவனில் இருக்கலாம், ஆனால் இவனில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு தானே. ஏண்டா அவனும் நல்லவன், அவன் எவ்வளோத்துக்கு நல்லவனோ அதே அளவுக்கு இவனும் நல்லவன். இவன் எவ்வளோட தெரிஞ்சு வந்திருக்கான், ஆனால் நீ தான் வேணும்னு நிற்கிறான்டா. அவனும் நல்லவன் தான், இவனும் நல்லவன் தான். அப்போ அவனுக்காக வெயிட் பண்ணுறா, அதை இவன்ட்டையும் சொல்கிறா, இவனும் வழங்கி கொள்கிறான். ஒரு டைலாக் கொண்டு வரும், அதில் எழுதியிருப்பார், இந்த ஏன் அவளை நீ லவ் பண்ணுற, என்ன ரீசன்னு கேட்க, காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தால் அது காதலாகவே இருக்க முடியாது. அது உண்மைதான். அவனுக்கு என்ன இவளுக்கு ஏன் அந்த கேப்டனில் லவ் வந்தது, இவனுக்கு ஏன் நான்சியில் லவ் வந்துன்னு தெரியாது, காரணமே இல்லை, ஒரு ரீசனும் இல்லை. அதுக்கான விளக்கமும் அதிலே சொல்லிடுவாங்க. இப்போ அவளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம 3 பேர் மனநிலையும் யோசிக்கணும். 3 பேரில் அந்த கேப்டன்ற மனநிலையே நம்மளால யோசிக்கல. அது கேப்டன் ஸ்டார்டிங்கில் வருவான், போனவன் கடைசியில் தான் வருவான். இந்த ரெண்டு பேர் மனநிலையே யோசிக்கணும். நான்சிக்கு இப்போ எப்படி இருக்கும், ஏற்கனவே ஒருத்தனில் ஹோப் இருக்குது, அவன் திரும்பி வருவான், எப்போயாவது வருவான்ற ஒரு ஹோப் இருக்குது. ஆனால் அதே அளவுக்கு நம்மளோடைய இப்போ இன்னொருத்தன் இருக்கான். 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரே ஹேபிட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடிய ஆக்க தான். அவன் போயிட்டான், அவன் ஹோப் தந்துட்டு போயிட்டான். இப்போ வெயிட் பண்ணுறதா இவனுக்கு ஓகே சொல்கிறதா. அப்போ அவனும் வெயிட் பண்ணி பார்ப்பா. சரி நீ அவன் திரும்பி வரப்போகிறதில்ல என்ற ஒரு முடிவு வரும்போது இவ வந்து அவன்கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ண ரெடி ஆகும்போது அந்த கிளைமேக்ஸும் ப்ரீ கிளைமேக்ஸும் அது எப்படி வேணும்னாலும் ஸ்டேஜ் பண்ணலாம். ஆனால் அது ஸ்டேஜ் பண்ணுறது வந்து அதை அப்படி ஸ்டேஜ் பண்ணதால தான் அந்த படம் மனசில் நிற்கிது. அந்த மாஸ்கை போட்டு 2 பேரும் ஒரே வேஷம், போனவனும் திரும்ப வந்துட்டான், வந்தவனும் பார்த்தா இங்கே கிறிஸ்மஸ் கேரல் நடந்திருக்கு, அவனை எடுத்து கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டான். இவனும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்தில் நிற்பான். இப்போ 2 பேரும் ஒரே வேஷத்தில் நிற்காங்க. இவள்கிட்ட போய் லவ்வை சொல்ல போகிறது யார், இவ அவன்கிட்ட ஓகே சொல்லலான்னு ஒரு நிலைக்கு வந்துடுவான். அப்போ அவன் திரும்பி வந்து இந்த வேஷத்தோட போய் நம்மளாம் பார்த்துட்டு இருப்போம், ஆடுவாங்க சுற்றுவாங்க பாடுவாங்க, நம்ம பார்த்துட்டு இருப்போம். சரி நம்ம அருண் விஜயா நம்ம ஷாம் வந்து மாஸ்கை கலட்டி லவ் செட் ஆகின்னு பார்த்தா குறுக்க வருவான் கௌஷிக் வந்து அவனும் அதே வேஷத்தை போட்டுட்டு மாஸ்கை கலட்டுனோடனே இப்போ இந்த 2 பேர் மணல்லையே நம்ம விட்டுருவோம். ஏன்னா நான்சிக்கு அவளை பார்த்த உடனே அவளுக்கு இது டக்குன்னு ஞாபகம் வருமானு கேட்டால் இல்லை. இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண ஒருத்தன் வந்துட்டான், இன்னொருத்தன் இருந்தான்றது அவருக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மனித மனநிலை தான். அப்போ அவன் அதெல்லாம் மறந்துடுவா. இப்போ அவனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே 3ஆவதாக நிற்கிறான் ஷாம். இவன்ற மனநிலை எப்படி இருக்கும், இவன்ற மனநிலை அந்த இடத்துல மறந்துடுவான். அந்த டைம்ல அவளுக்கு இதுதான் மைண்ட்ல மறந்துடுவா. ஆனா அதுக்கப்புறம் தேடுவா. இப்போ இவன் என்ன வேணா செய்யலாம், உள்ள போய் குழப்பலாம், கத்தி கூப்பாடு போட்டு ஆர்ப்பாடம் பண்ணலாம். ஏன்னா ஒரு சின்ன கிராமம் தான், அந்த கிராமத்துல எல்லாருக்குமே தெரியும் இவன் அவளை தான் லவ் பண்றாங்க. அப்போ அவன் அதுக்குள்ள போய் என்ன வேணா செய்யலாம், ஆனால் ஒன்றுமே செய்ய வேண்டாம். மாஸ்கை கலட்டி கடல்ல கரையில போட்டுட்டு கப்பல் ஏறி வந்த இடத்துக்கு போயிடுவான், எங்கேயோ போயிடுவான். சரியா? இப்போ இவன் நமக்கு இதில் சுற்றி நிற்கிறது என்னண்டா, போனவனுக்கு என்ன நடந்திருக்கும், அவன் என்ன மனநிலையில் இருப்பான், ஒன்றும் தெரியாது நமக்கு. இதை விட நான் அந்த படம் பார்த்துட்டு யோசிச்ச ஒரு விஷயம், அருண் விஜய் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தான், ஹோப் கொடுத்துட்டு போயிட்டான். படம் முழுக்க அருண் விஜய் தொடக்கத்தில் வந்தான், திரும்ப வந்தான். இந்த ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள அவன்ற மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவனுக்கு என்ன வேணா நடந்திருக்கான், அது நமக்கு தெரியவே தெரியும். அவன் கப்பலில் போனால் ஏதோ ஒரு நாட்டில் அவனை சிறை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்கலாம், கப்பலுக்கு வந்து காட்டில் மாட்டிருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம்.